வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மே 1 எல்லோரும் இன்றைக்கி லீவில் இருப்பாங்க. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அன்னைங்களா. அப்புறம் இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னா புரோக்கர்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா, புரோக்கர்கள் வந்து ரொம்ப இப்போ கிரிமினல் வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, மக்களே பொண்ணு பார்க்க சொல்லி காசு கொடுத்துட்றாங்க, ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க, ஜாதகமும் கொடுத்துட்றாங்க, இன்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பொண்ணு பார்க்க சொல்லி கொடுத்தா இந்த புரோக்கர்கள் வந்து முன்னாடியே காசை வாங்கிட்டு அந்த பார்க்குறேன் இந்த பார்க்குறேன்னு பொய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ரூ. 1000 இருக்கட்டும், ரூ. 2000 இருக்கட்டும், அந்த காசு கொடுக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. இந்த புரோக்கர்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க? ஒன்று பார்க்க திறமை இருந்தால் பார்த்து கொடுங்க, பார்க்க திறமை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இதை தான் பேசுகிறாங்க. புரோக்கர்களை நம்பக்கூடாது, புரோக்கர்கள் வந்து காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அவன் நாசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க? அந்த வேலையை வந்து ஏன் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க? பொண்ணு பார்க்க சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை கேட்டாங்கன்னா, பொண்ணு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பொண்ணை பார்த்து அவங்கள்ட்ட பேசி முடிங்க. முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை வந்து காசு வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. பொண்ணை பார்க்குறவங்களும் சரி, பையனை பார்க்குற வீடும் சரி கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு இப்போ பொண்ணு பார்க்க சொல்லி ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2000 வைங்க. எவ்வளோ வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க புரோக்கர்கள்லாம் தெரியுமா? நானே பார்த்துருக்கேன். நிறையா பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்திருக்கீங்க. அவ்வளோ இது நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க புரோக்கர்கள்லாம். நீங்கள் வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க தெரியுமா? எல்லா புரோக்கரும் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லா புரோக்கரும் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், புரோக்கர் வேலை பார்க்குறீங்கன்னா நல்லா கெத்தாக பாருங்கள், கெத்தாக கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணுன்னு பார்த்து கொடுங்க. அதுக்காண்டி வந்து பாவம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க சொன்னால் அவங்க விட்டு காசை வாங்கி நீங்கள் மங்களம் பாடிக்கெலாம் போகாதீங்க. அதெல்லாம் பாவம். நீங்கள் வந்து வாங்குகிற காசு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பாவத்தை தான் சம்பாரித்து வைக்கிறீங்க, புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கல. இப்போ 10 பேத்தில் ஒரு சொல்லு உங்களை பழிக்கும். அவன் நாசமாக போகிறவன் காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்னா உண்மையிலே வந்து உங்களை பழிக்கும். சரிங்களா? அந்த இதை மாற்றிக்கங்க. பொண்ணு பார்க்க சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பார்த்து கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் அந்த காசை வாங்குங்க. முன்கூட்டி காசை வாங்கிட்டு அவங்கள ஏமாற்றாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, ஏமாற்றாதீங்க. கிரிமினல் வேலை பண்ணுறீங்க. அப்போ திருடுறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுதான் என்னோடய கேள்வி. நன்றி, வணக்கம்.